ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். ஆதார் கார்டில் எந்தவித கட்டணமும் இல்லாமல் இலவசமாக அப்டேட் பண்ணுற ஃபெசிலிட்டியை இந்திய ஆதார் ஆணையம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ எப்படி அப்டேட் பண்ணலாம், என்னென்ன அப்டேட் பண்ணலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த 3 மாதங்களுக்கு ஆதார் அட்டை விவரங்களை இணையம் மூலம் இலவசமாக புதுப்பிக்கலாம். மார்ச் 15 முதல் ஜூன் 14, 2023 வரை இந்த இலவச சேவை கிடைக்கும். இந்த சேவையை மை ஆதார் எனும் இணையத்தில் மட்டுமே இலவசமாக பெற முடியும். ஆதார் மையங்களில் நேரடியாக சென்று புதுப்பித்தால் வழக்கம் போல் ரூபாய் 50 கட்டணமாக வசூலிக்கப்படும். ஸோ உங்களுடைய ஆதார் கார்டில் அட்ரஸ் ப்ரூஃப், ஐடென்டிட்டி ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸை அப்டேட் பண்ணுறதுக்காக மை ஆதார் வெப்சைட்டில் இலவசமாக அடுத்த 3 மாதங்கள் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அதுவே ஆதார் சேவை மையத்தில் போய் இந்த அப்டேஷன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான கட்டணமாக ரூபாய் 50 வசூலிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒன்ஸ் ஆதார் கார்டு எடுத்ததுக்கப்புறம் கடந்த 10 வருஷமாக எந்த விதமான கரெக்ஷனும் பண்ணாதவங்க இந்த அட்ரஸ் ப்ரூஃப், ஐடென்டிட்டி ப்ரூஃப்கான டாக்குமெண்ட்ஸை கட்டாயம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதற்காகவே அடுத்த 3 மாதம் இந்த இலவச சேவையை வழங்குறாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸை இலவசமாக ஆன்லைனில் எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் மை ஆதாரினுடைய அஃபிஷியல் வெப்பேஜான myadhar.uida.gov.in வெப்பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த பேஜினுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் டைரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வரலாம். அடுத்து இதில் லாகின் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் என்டர் ஆதார். உங்களுடைய 12 இலக்க ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள். ஆதார் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் கேப்சா லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சேம் லெட்டர்ஸை என்டர் அபவ் கேப்சா பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் ஓடிபி காலமில் என்டர் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மை ஆதாரில் உங்களுக்கான டேஷ்போர்ட் பேஜ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் லாஸ்ட் ஆப்ஷனான டாக்குமெண்ட்ஸ் அப்டேட் இதிலே கொடுத்துருப்பாங்க. திஸ் சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் 14/6/2023. ஜூன் 14, 2023 வரை உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை ஃப்ரீயாக ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அப்ஜெக்டிவ் ஆஃப் டாக்குமெண்ட் அப்டேட் சர்வீஸ். இந்த டாக்குமெண்ட் அப்டேட் சர்வீஸை எதற்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டில் உள்ள டேட்டாவை வலிமைப்படுத்தணும், அதாவது ஸ்ட்ரென்தனிங் பண்ணணுங்கிற காரணத்துக்காக தான் இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்டேட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த டாக்குமெண்ட் அப்டேஷனால் உங்களுடைய பெயர், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் இதில் எந்த விதமான கரெக்ஷனும் வராது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. கூடவே இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், அதாவது எந்த டாக்குமெண்ட்ஸை அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸில் உள்ள அட்ரஸும் ஏற்கனவே உங்களுடைய ஆதார் டேட்டாவில் இருக்கிற அட்ரஸும் ஒரே மாதிரி இருக்கணும். அந்த டாக்குமெண்ட்ஸை மட்டும்தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து இதில் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே இந்த ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுங்கிற ஃப்ளோ சார்ட் இதில் கொடுத்துருக்குறாங்க. கிளிக் ஹியர் டு அப்லோட் யுவர் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணணும். அடுத்து ரெண்டாவது ஸ்டெப்பாக, இன் திஸ் ஸ்டெப் யூ வில் பி ஆஸ்க் டு அப்லோட் த வேலிட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்ஸ் தட் கண்டைன் வெரிஃபைடு டீட்டெயில்ஸ் கன்ஃபார்ம்ட் இன் ஸ்டெப் 1. ஸோ எந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸில் உள்ள அட்ரஸ் ஏற்கனவே ஆதார் டேட்டாவில் உள்ள அட்ரஸ் கூட மேட்ச் ஆகணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த டாக்குமெண்ட் அப்டேஷனால் உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ் இதில் எந்த விதமான சேஞ்சிங்கும் ஆகாது. அடுத்து இதில் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்டேட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் வெரிஃபைல ப்ளீஸ் வெரிஃபை யுவர் டெமோக்ராஃபிக் டீட்டெயில்ஸ். ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஐ வெரிஃபை த அபவ் டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட் இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்லோடுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கைட்லைன் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ், அதாவது டாக்குமெண்ட் அப்லோடிங்கான கைட்லைன் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்டினுடைய சைஸ் பிலோ 2 MBக்குள்ளே இருக்கணும். அதனுடைய ஃபார்மேட் ஜேபிஇஜி, பிஎன்ஜி அல்லது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ப்ளீஸ் அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்ஸ், அதாவது அடையாள சான்றா நீங்கள் என்ன சான்றை கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணணும்.
இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நீங்கள் பயன்படுத்தலாங்கிற லிஸ்ட்டை இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்த டாக்குமெண்ட்ஸை அடையாள சான்றா நீங்கள் பயன்படுத்த விரும்புகிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணணும். டாக்குமெண்ட் அட்வைசரி கொடுத்துருப்பாங்க. ஐடென்டிட்டிக்காக நீங்கள் எந்த டாக்குமெண்ட்ஸை பயன்படுத்துகிறீங்களோ அதில் உங்களுடைய நேம், ஃபோட்டோகிராஃப் மேட்ச் ஆகணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து இதில் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இதில் வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் ஒரு பாப்அப் பேஜ் ஓப்பன் ஆகும். ப்ளீஸ் அப்லோட் எ வேலிட் டாக்குமெண்ட்ஸ் டு ப்ராசஸ் யுவர் ரிக்வஸ்ட். கண்டினியூ டு அப்லோட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை உங்களுடைய கம்ப்யூட்டரில் எந்த லொக்கேஷனில் வச்சுருக்கீங்களோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணி டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து ப்ளீஸ் அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ். அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸ்க்காக என்னென்ன டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணலாங்கிற லிஸ்ட் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸை வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸை பயன்படுத்தி அப்லோட் பண்ணுங்கள். 2 டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த டிக்ளரேஷனை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகும். இதற்காக எந்த விதமான கட்டணமும் நீங்கள் செலுத்த வேண்டாம். கூடவே அதற்கான அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்டையும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ஜூன் 14, 2023 வரைக்கும் உங்களுடைய ஆதார் கார்டில் டாக்குமெண்ட்ஸ், அதாவது ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்ஸை இலவசமாகவே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் இதை கட்டாயம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு எடுத்து கடந்த 10 வருஷமாக உங்களுடைய ஆதார் கார்டில் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ் இதில் எந்த விதமான கரெக்ஷனும் பண்ணாமல் இருக்கிறவங்க கட்டாயம் இந்த டாக்குமெண்ட்ஸை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு இந்திய ஆதார் ஆணையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதற்காகவே இந்த இலவச சேவையை ஜூன் 14, 2023 வரைக்கும் வழங்குறாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியை உடனே நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.